இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 3.66 ஏவோட வேல்யூ ஒரு மேட்ரிக்ஸில் கொடுத்துட்டான், பியோட வேல்யூ சேம் அதே போல் ஒரு மேட்ரிக்ஸு, சியோட வேல்யூ ஒரு மேட்ரிக்ஸில் கொடுத்துட்டான். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சப்டிவிஷன் 1/2a மைனஸ் 3/2b. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறான், 1/2a மைனஸ் 3/2b எப்படி எழுதுறான்னா 1/2 காமனாக வெளியில் எடுத்துக்கிறான். அப்போ என்ன வரும், இதிலேருந்து காமனாக வெளியில் எடுத்துக்கும் போது ப்ராக்கெட்டில் a மைனஸ் 3/2 1/2 காமனாக எடுக்கும் போது என்ன வரும் 3b. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், 1/2 ப்ராக்கெட்டில் a மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிக்கோங்க, மைனஸ் 3 எழுதி b மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிக்கோங்க. ரைட்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 3 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும், சேம் இதே ப்ரொசீஜர் தானே வரும். 1/2 இந்த வேல்யூ அப்படியே வருமா, 183,350,876 இந்த வேல்யூ அப்படியே வரும். மைனஸ் ஆஃப் இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க, இங்கே மைனஸ் ஆர் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும், -24, 3 6 ஆர் என்ன வரும் 18, 3 4 ஆர் 12, -6 -33, 9, 0, -3, -15. ஓகேங்களா? ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ப்ளஸ் பண்ண சொல்கிறான் இல்லையா, இங்கே 1/2 காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க, இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ப்ளஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன வரும், இது வந்து 1 இருக்குது, இங்கே -24 இருக்குது. அப்போ என்ன வரும், -23, இங்கே 8 18, 26 3 12 15. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும், 3 -6 -3 5 -33 -28 0 9 9 8 0 8 7 -3 4 6 -15 -9. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, 1/2 உள்ளுக்குள்ளே அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. அப்போ என்ன வரும், ப்ராக்கெட் போட்டுக்கோ, -23/2 26/2 வந்திருக்கும். அது என்ன வரும், சிம்பிளிஃபை பண்ணால் 13, இங்கே 15/2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோ. இங்கே -3/2 28 பாதி -14, இங்கே 9/2, இங்கே 8 பாதி 4 4 பாதி 2 -9/2.